வாழ்ந்தாலும் செத்தாலும் அவரோட தானே. மனசு பூரா அவர் உருவத்தை சுமந்துக்கிட்டு தெரியற எனக்கெல்லாம் தெரியும் அவரோட அருமை. இந்நேரம் எங்க அப்பா இருந்திருந்தாருன்னா அட்ரா மேலத்தை கற்றா தாலியே இருப்பாரு. என்ன இருந்தாலும் ஆம்பளை இல்லாத வீடு தானே. இங்க பாரு மறிக்குழந்து, இன்னும் குழந்தை மாதிரியே இருக்கியே. எதுக்கும் காலம் நேரம் வந்தா அது தானா நடக்கும். வள்ளியம்மே, கூட்டிட்டு போய் சாப்பாடு போடு. வாமா. மச்சான் எப்ப சாப்பிட வருவாங்க? அவன் எப்ப வருவான்னு யாருக்கு தெரியும்? ஊர்க்காரையும் அது இதுல சுத்திட்டு வருவான். நீ போய் வெத்தலை துப்பிட்டு குளிச்சுட்டு வா போ. கடைக்காரரு, அந்த விலையில எடுங்க. இந்தம்மா விலையில் ஒரு ஊக்கு இருந்தா தாங்க. என்ன போல ஊக்கால குத்துற? உனக்கு இருக்கிற பிடிச்சிருக்கா? இல்ல பின்ன போக்கு வந்து நல்ல வேலை நான் கத்தி கடை பாரு வைக்கல. காலங்காத்தால யார் முகத்துல முடிச்சனும். இன்னும் எத்தனை பேர் வர போறாளுக்குள்ள குத்துறதுக்கு. டேய், அந்த போகுது சின்னம்பலத்துடைய பொண்ணு. அதுக்கு நம்ம முத்துக்கால மேல ஒரு கண்ணு. நீ என்ன நினைக்கிற? ஐ திங்க் பல்லு வலிக்குதுங்கிறியா? பொம்பளைங்க பத்தி தப்பா பேசக்கூடாதுன்னு எத்தனை தடவை சொல்லிருப்பேன். அதுவும் மன்றத்தை இருந்துட்டு பேசுறது ரொம்ப தப்பு. இத பாரு, விளக்கு ஏத்துறதும் தீக்குச்சுதான், வீட்டை எரிக்கிறதும் தீக்குச்சுதான். இத மாதிரி வீணான பேச்சு சில நேரத்துல விபரீதமாயிடும். பேசாம வேலையை பாருங்க. ஐயோ, என் அத்தை பொண்ணு வெத்தப்பட்டி வராடோ. அவன் என்ன கேட்டானா நான் இல்லன்னு சொல்லி அனுப்பிச்சிரு. எங்க என் மச்சான் முத்துக்கால எங்க இருக்காரா? என்ன மச்சான் முத்துக்கால இருக்காரான்னு? ஓ வெத்தனமா கிடையா? இந்த பக்கம் தான் இருக்கு. ஐயா, சுத்த செவடனா இருக்கே. அவங்கிட்ட போய் கேக்குறிய நீ? மெத்த மேல படுறான்னா அத்தை மேல படுத்து அடி வாங்கிட்டு வந்த பைய. உனக்கு முத்துக்கால தானே வேணும்? ஆமா. சத்தியமா இங்க இல்ல. சரி, அப்ப என் மச்சான் வர வரைக்கும் இங்க இருந்து பாத்துட்டு போறேன். இங்க இல்ல, உள்ள போதா. இங்க பொம்பளைங்க வரக்கூடாது. பாக்குறவங்க ஒரு மாதிரியா பாப்பாங்க. ஒன்ன மாதிரி நிச்சயமா பார்க்க மாட்டாங்க. ஆமா, உங்களுக்கு எல்லாம் கல்யாணம் ஆயிருச்சா? இல்ல. அதான் கோயில் மாடு மாதிரி ஊரை சுத்திக்கிட்டு தங்கத்தை வைக்கிறேன் அது வைக்கிறேன்னு சொல்லிட்டு என் மச்சான் எனக்கு எடுத்துட்டு இருக்கீங்க. என் மச்சான். ஆமா, உன் பேர் என்ன? மறிக்குழந்து. I am a kinka. Let me do. ஆமா, எல்லாரும் இடுப்புல அனாகரி கட்டிக்கிட்டு திரிவாங்க. நீ என்ன தாலி வச்சுக்கிட்டு அலையற? என் மச்சான் கையால இந்த தாலி என் கழுத்துல ஏறணும்னு தான் நாளான நாள்ல இருந்து இதை இடுப்புலயே சொருகிட்டு திரியறேன். ஏன் வச்சு குட்டுறீங்க? மச்சான், நீ இங்க இருக்க? எடுத்துட்டு பையல நீங்க இல்லன்னு சொல்லிட்டாங்க. சரி சரி, இப்ப நீ எதுக்கு இங்க வந்த? நான் ஆசை வச்சேன், பாசம் வச்சேன் என் அத்தை மக மேல. உன் கையால தான் தாலி கேட்ட இங்க வந்து அருமை மச்சான். நீ வீட்டுக்கு போமா, நான் சீக்கிரமா வந்துடுறேன். சீக்கிரம் வந்துரு மச்சான். நான் ஊர்ல இருந்து முறுக்கு, அதிரசம், வடை, கருப்பட்டி பணியாரம் எல்லாம் கொண்டு வந்திருக்கேன். என்னம்மா அங்கிட்டு பாக்குற? என்னம்மா தேடுற? இந்த எச்சு துப்பு. என் மூஞ்சில துப்பு. ஐயா, அது மழையாக இருக்குது மச்சான். நான் வரலப்பா. அண்ணே, அவன் தான் பசு தண்ணி குடிச்ச வலிப்பறம் தெரியல. நீங்க பேசாம குடிங்க. ஐயோ, இங்கேயும் வந்துட்டாளே. எல்லாம் தண்ணிக்குள்ள முங்கடா. எங்க போச்சு மச்சான்? அத்தை இங்கதான் குளிக்குதுன்னு சொன்னாங்க. ஐயோ, என் சுண்ட காணமே. என்ன அவ வெக்கப்படுறா? நான் இல்ல வெக்கப்படணும். ஒருவேளை பாத்துட்டாலோ?
இருக்காது, நான் தண்ணிக்குள்ள இருக்கேன். என்னங்க இந்த பக்கம் துண்டிகின்ற ஏதாவது போச்சுங்களா? சிவப்பு கலரு. ஆமாங்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போச்சு. என்னங்க பஸ் போன மாதிரி சொல்றீங்க? அதை நான் கட்டிட்டு இங்க துண்டுங்க. ஏங்க உங்ககிட்ட துண்டிகின்ற ஏதாவது இருக்குங்களா? துண்டில்ல, இதான் இருக்கு. ஐயா இது நமக்கு பத்தாதுங்க. ஐய பாவாட. ஆத்தாடி பாவாட காத்தாட. ஐய இங்க வந்து எங்க ஆளே காணோம். இந்த பொம்பளை கிட்ட கேட்டுருவோமா? என்னது இது? இந்த பொம்பளைக்கு முடிய காணா, எல்லாம் தண்ணிக்குள்ள விட்டா போல இருக்கு. இந்த காலத்து பொம்பளைங்களா ஆம்பளைங்களா மாறிடுறாங்க. ஏமா என் மச்சான் முத்துக்காடைய பாத்தீங்களா? இப்பதான் என் கூட குளிச்சு புட்டு தோப்பு பக்கமா ஒதுங்க சொன்னாரு. என்னது? உன் கூட குளிச்சுட்டு தோப்பு பக்கம் ஒதுங்க சொன்னாரா? அடிய சக்கலத்தி விளக்கு மாறு பிஞ்சு போ பிஞ்சு. ஆமா மாமா. ஆமா மாமா மாமா. ஆத்தாடி பாவாடா. இது கறி, இது முட்டை, இது அப்பளம், இது சோறு. தெரியும் தெரியும். எதுக்கு மச்சா கோச்சுக்கிறீங்க? இது முருங்கக்காய் கூட்டு, இது முருங்கக்காய் குழம்பு. நல்லா சாப்பிடுங்க. சுச்சு வேர்க்குது. மூட் அவுட் பண்ணாத. என்ன மச்சா கெட்ட வார்த்தையில சொல்றீங்க? சாப்பிடு தானே சொன்னேன், ஆறி போயிடும்ல. அது எங்களுக்கு தெரியும், நல்லாவே சாப்பிடுவோம். ஏன் சிரிக்கிற? நாங்க சாப்பிட பார்த்தா ஒரு கிண்டலா இருக்கா? இல்ல மச்சான், நீங்க சாப்பிடுறத பார்த்தா மாயா பஜார் படத்துல ரங்காராவ சாப்பிடுற மாதிரி இருந்துச்சு, அதான் சிரிச்சேன். இந்த லந்து கிந்து பண்ணிட்டு இருந்த கடைசி பஸ்ல ஊருக்கு ஏத்திடுவேன். ஏத்துவீங்க. ஏன் ஏத்த மாட்டீங்க? இடுப்புல இருக்கிற இந்த மஞ்ச கயிறு என் கழுத்துல ஏறினாதான் நான் இந்த ஊர் விட்டு போவேன், இல்ல என் கட்டை தான் போவோம். ஆமா, இந்த நேரத்துல எந்த சிரிக்க உங்களை நினைக்குது? என்ன சட்டம்? என்னடா இது? இன்னைக்கு கோயிலே களை இழந்து போயிருக்குது. களை இழந்து போயிருக்கா? சிலை இருக்கு, சிற்பம் இருக்கு, நந்தி இருக்கு, மயில் இருக்கு, பெருச்சாலி இருக்கு. இதெல்லாம் ஒரு கலையா தெரியலையா? இதுவெல்லாம் சிலையடா. நான் பெண் கலை பற்றி சொல்றேன்டா, தருதலை. அங்க பாருடா, யோகம் ஒண்ணு உருண்டு வருது, புது கட்ட பிறண்டு வருது. அண்ணே, பொண்ணு ஊருக்கு புதுசு, முத்துக்கலைக்கு முறை பொண்ணு, பேரு மறிக்குழுந்து. ஓ, மறிக்குழுந்தா? ட்ரை பண்ணி பாப்போம். ட்ரை த ட்ரை. நீ போய் உங்க அப்பா சரி பகவான் பக்கத்துல உட்காந்துக்க போ. வீதியில போற சனியன வம்பு கிழக்குறீங்க. இது எதுல போய் முடிய போதோ? ஆ முருகா, ஓ முருகா, வா முருகா, வந்துரு முருகா, முருகா முருகா, வா முருகா, வந்துரு முருகா, ஏ முருகா, ஓ முருகா, எஸ் முருகா, எஃப் முருகா. ஏன் ஐயோ அறிவு இருக்கா? பொண்ணு உருண்டு வரும்போது இப்படி நந்தி மாதிரி நிக்கிறியே. பக்தி பரவசத்துல பொங்கிட்டும் தாயே. ஆமாம்மா, எதுக்கு நீ இப்படி உருண்டு வர்ற? ஒரு பொண்ணு எதுக்கே உருண்டுவா? பொண்ணுங்க உருள்றதுக்கு இந்தியாவில் என்ன காரணமே கண்டுபிடிக்கல தாயே. ஈர படவேல எதுக்கே உருண்டுவா? ஓ, என்ன மாதிரி ஒரு மாப்பிளை வேணும்னா ஏன் வாயில மண்ணுக்கிண்டு பூந்துருச்சா? மரி மரி, நீ சரின்னு சொன்னா உன் மேல இப்பவே செண்டடிக்கிறேன். ஏன் ஐயோ, உடம்பு என்ன நாரிய கிடக்கு? வேணும் ஆத்த மேலாடி, அக்கா மேலாடி, தங்கச்சி மேலாடி, வேற ஏதோ வேலையாவது வந்துட்டாங்க. நீ தாங்காது முருகா, ரொம்ப நல்ல முருகா.